தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் மர்ம மரணம். போலீசார் அடித்துக் கொன்றுவிட்டதாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி அமுதா நகரைச் சேர்ந்த அருணாச்சலம் என்ற இளைஞரை தென்பாகம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் திடீர் மரணமடைந்திருக்கிறார். அருணாச்சலத்தின் உடலில் காயம் ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அருணாச்சலத்தை காவல்துறையினர் அடித்து கொலை செய்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். விசாரணைக்கு அழைத்துச் சென்றவரை அடித்துக் கொன்ற போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அருணாச்சலத்தின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். மருத்துவமனையிலிருந்து பெற்றோரின் அனுமதியின்றி அருணாச்சலத்தின் உடலை பிரேத பரிசோதனை அறைக்கு கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அருணாச்சலத்தை தாக்கிய காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பையன் வளர்ப்புதான் எங்களுக்கு வீட்டில் சாப்பாடு எல்லாமே. அதனால அந்த பையன் எந்த தவறுமே அவன் போனதும் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது அவன் மேலே. அப்படி இருக்குச்சுலாம் அவனை எதுக்கு அடித்தாங்க? 4 போலீஸ் சேர்ந்து அடிச்சுக்காங்க. அவனை பிடிச்சி ஸ்பாட்டில் பிடிச்சன்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் எங்களுக்கு வரணுங்க. ஏம்மா 4 பேர் அடித்தாங்கம்மா, மண்டை வலிக்குதுமா அப்படிலாம் என் பையன் சொன்னான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் இருந்தாங்க, அது யாருன்னு தெரியல. அவங்க போய் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி உடனே 5 நிமிஷம் டாக்டர் வந்துட்டாங்க. 5 நிமிஷத்துல டாக்டர் வந்துட்டாங்க. வந்து ஏமா உங்க பையனுக்கு 10 நிமிஷத்துல என் பையன் சொல்லி 10 நிமிஷம் டாக்டர் வந்து உங்க பையனுக்கு உயிர் பழைக்கணும்னா ஆபரேஷன் பண்ணணும். இப்பமே ஒட்டை டக்கு போடுங்க, டக்கு சொல்லுங்கம்மா, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் என் பூசன் ஏன்ட்ட இளைய பையன்ட்ட என் தம்பி ஒருத்தனா எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. 24 வயசு பையன் விசாரணைக்காக போலீஸ்ல கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் அடிச்சதுல அவருக்கு தலையில காயம் ஏற்பட்டு உடனே காதுல ரத்தம் வர வர அடிச்சு கடைசியில அவர் ஒரு மாதிரி மயங்கி விழுந்ததும் ஃபிட்ஸ் வந்துருச்சு. உடனே அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி மூளையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அட்மிஷன் போட்டுட்டு இன்னைக்கு 5 நாளா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அதிகாலை இறந்திருக்கிறாரு. இறந்ததும் இவங்க அவ்வளவு வேற நீங்க தான் அடிச்சு கொண்டு போட்டீங்க என் பிள்ளையன்னு சொல்லிட்டு ஒரு புகார் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது எங்களுக்கு பிள்ளைக்கு இறந்ததுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக தாய் தகப்பன் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம்னு பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்றது அவங்களுடைய இது. எங்களுடைய அனுமதி இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்கன்றது குற்றச்சாட்டு. மட்டுமில்லாமல் என் பிள்ளையை இந்த மாதிரி விசாரணைக்கு கூட்டு போய் அடிச்சு கொண்ட அவங்க காவல்துறைக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணுன்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா இந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு ராஜவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி இப்படிதான் விசாரணைக்கு இது கூட்டு போய் நாகர்கோயில்ல அவர் அடிச்சு அவர் இறந்து போனாரு. இந்த அருணாச்சலன்ற தம்பி இன்னைக்கு வந்து அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இதுல அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, தாய் தப்ப அனுமதி இல்லாம எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கும். அண்மை செய்தி. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் மர்ம மரணம் அடைந்துள்ளார். போலீசார் அடித்து கொன்றுவிட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு விடுத்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களை நமது தூத்துக்குடி செய்தியாளர் காதர் மொய்தீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் காதர் மொய்தீன், இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மை என்ன, விரிவான விவரங்கள்? வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்தவர் அருணாச்சலம், 26 வயசான இவர் வந்து அந்த பகுதியில் வந்து அதாவது 3ஆம் மைல் சொல்லக்கூடிய பகுதியில வந்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக காவல்துறையினர் கடந்த 17ஆம் தேதி கைது செய்திருக்காங்க. இது தொடர்ந்து அந்த 17ஆம் தேதி இரவே அவர்
கீழே விழுந்ததா வந்து காதில் ரத்தம் வருவதாக தலையிலிருந்து காது வழியாக ரத்தம் வருவதாக தெரிவித்து அவரை தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிச்சு அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச பிறகுதான் அவர் குடும்பத்தாருக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து குடும்பத்தார் வந்து அவரை தொடர்ச்சியா சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை வந்து அவரை வந்து சந்திக்கலாம் என்று உயிரிழந்தாரு. அப்போதான் வந்து அவர் குடும்பத்தார் வந்து அவசரமாக அந்த 17ஆம் தேதி அவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சதாகவும், இதன் தொடர்ச்சியாக அதாவது காவல்துறையினர் வந்து கடுமையாக அந்த இளைஞரை தாக்கியதன் காரணமாகவே வந்து அவர் காதில் இருந்த தலையில் அடிபட்டு காது வழியாக ரத்தம் வந்ததாக குடும்பத்தார் குற்றம் சாட்டுறாங்க. மேலும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. இதற்கான அதாவது உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும், அதுபோல வந்து இந்த இளைஞரை வந்து 4 காவல்துறையினர் தான் தாக்கியுள்ளதாக அந்த இளைஞர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் இப்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த 4 காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த உறவினர்கள் எல்லாம் தெரிவித்து மருத்துவமனை வளாகத்தில் போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. இதைத் தொடர்ந்து வந்து திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கீதாஜியுடன் இந்த போராட்டம் கொண்டார். இதை தொடர்ச்சியாக வந்து தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. தற்போது இதற்கு இடையிலே வந்து அந்த இளைஞரோட உடலை வந்து தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து ரயில்வே பிரச்சனை செய்யக்கூடிய பகுதிக்கு அந்த பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வந்து தற்போது மறியல் போராட்டத்தை தொடர்ச்சியாக வந்து தற்போது மீண்டும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்கள் வந்து தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அத்துமீறல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும், இதற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் எனவும், மேலும் வந்து அந்த இளைஞரை தாக்கிய 4 காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி காதர் மொய்தீன்.